ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். மகர ராசி ஆண்களோ பெண்களோ தொழில் செய்வதற்கோ வியாபாரம் பண்ணுவதற்கோ காரியம் பண்ணுவதற்கோ தயங்க மாட்டாங்க. தொழில் உங்களுக்கு இயற்கையாகவே வரும். ஏன்னா காலபுருஷ சக்கரத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருப்பாங்க. சரியா? வருத்தப்பட்டுட்டு இருந்தாலும் சில காரியங்களை செய்வாங்க. பெண்கள் எப்படி கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் சமைக்கிறாங்களோ அது மாதிரி இவங்க மற்றவங்க மேலே வெறுப்பு இருந்தாலுமே காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. அது மகர ராசிக்கு கைவந்த கலை. அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். தையல் மிஷின் எல்லார் வீட்லேயும் இருக்கும். சரியா? ஆண்களும் யூஸ் பண்ணுறாங்க, பெண்களும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஆண்கள் தான் டெய்லராக இருப்பாங்க. இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆண்கள் தான் நம்ம ஊரில் டெய்லராக இருப்பாங்க. சில பேர் வீட்டில் இருந்து தைச்சு கொடுப்பாங்க, சில பேர் தனியாக கடை போட்டிருப்பாங்க. ஸோ தையல் மிஷின் ரொம்ப முக்கியம். தையல் மிஷின் தான் நம்ம ஆடைகளை நம்ம கொடுக்குது. ஒரு மனிதனுக்கு உடம்பை மறைக்க மானத்தை காக்கிறதுக்கு ஆடை தான். சட்டை, ஃபேண்டு, பெண்களுக்கு ஜாக்கெட்டு, மற்ற சுடிதாரு, சால்வார் கமிசி, இப்படி எதை போட்டாலுமே தையல் மிஷின் தேவைப்படுது. உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. ஸோ அத்தியாவசியமான விஷயத்தில் ஆடை வந்துடுது, ட்ரெஸ்ஸு வந்துடுது. அந்த ட்ரெஸ்ஸை மேக்கிங் பண்ணுறது தையல் மிஷின் தான். சரியா? தையல் மிஷின் இருந்தால் தான் ஒரு சட்டையோ ஒரு ஃபேண்டாக தைச்சி போட முடியும். சரி நேயர்களே, இது எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தையல் மிஷின் ரொம்ப முக்கியமானது இருக்குது. வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட தையல் மிஷினை வீட்டில் வச்சுக்கலாமா, அதனால் சில பிரச்சனைகள் வருமா, அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. அது இப்போ இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படித்த பெண்கள் நிறையா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆரா ஒர்க்கு, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஏன் அடியனோட மக கூட ஃபேஷன் டெக்னாலஜி முடித்து இன்ஸ்டாகிராம் போட்டு அந்த தொழிலில் தான் இருக்குது. ஸோ இப்படி நிறைய பேர்கள் பெண்கள் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஆண்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஆண்களும் அந்த துணியை வச்சுருக்காங்க. ஆண்கள் மேன் வேர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா பெண்கள் லேடிஸ் சம்மந்தப்பட்டது வைக்கிறாங்க. ஸோ ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த ஃபேஷன் டெக்னாலஜி நல்லா இருக்குது. இதுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கணும், வீட்டில் வாஸ்து எப்படி இருக்கணும், மகர ராசிக்கு இது எப்படி மேட்ச் ஆகும், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். இருப்பினும் மகர ராசிக்கு இந்த வீடியோ ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஏன்னா மகர ராசிக்கு ஃபேஷன் டெக்னாலஜி, டெய்லரிங், எம்ப்ராய்டு, சரியா, இந்த கார்மெண்ட்ஸ், துணி சம்மந்தப்பட்டது, கட்டிங் எல்லாமே நல்லா வரும். சரியா? கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மகர ராசிக்கு நல்லா வரும். ஏன்னா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்க்கு இந்த கலைக்கு சுக்கிரன் புதன் தான் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சுக்கிரன் மகர ராசிக்கு ராஜயோகாதிபதி. சரியா? மகர ராசியில் குறிப்பாக துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது நல்லா சாத்தியப்படும். புதன் நல்ல நிலைமைக்கு வருவார். மகர ராசிக்கு 6 கூடியவன், உத்தியோகஸ்தானாதிபதி. ஸோ மகர ராசிக்கு தையல் கலை பிறப்பிலேயே இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க இரும்பு நல்லா யூஸ் பண்ணலாம். இரும்பு சனி பகவானோட ஆதிக்கம், ராசிநாதனோட ஆதிக்கம். இரும்புனாலே சனி பகவான் தான். அதில் கத்திரிக்கோள் புதனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. கத்திரிக்கோள் எப்படின்னா அந்த அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவம் கொடுக்குது. இப்போ கத்திரிக்கோள் இருந்தால் தான் அதை கட் பண்ண முடியும். நம்ம துணியை பார்த்தோம்னா அதில் மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு கத்திரிக்கோள் வச்சு அப்படியே சைஸ் கட் பண்ணுவோம். ஸோ கத்திரிக்கோள் புதனோட அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. ஒரு கைத்தொழிலுக்கு உண்டான கிரகம் புதன் தான். அந்த கைத்தொழிலும் கைக்கு அடக்கமாக இருக்கிற கத்திரிக்கோளுக்கு புதன் முக்கியத்துவம் படுகிறார். அதுக்கு பிறகு அதை டிசைன் பண்ணுறது, அதை அலங்காரப்படுத்துறது, 4-5 துணியை கட் பண்ணிவிட்டு அதை ஒன்றா சேர்ந்து ஒரு டிசைனாக கொண்டு வருது. ஒரு ப்ளவுஸையோ ஒரு ஜாக்கெட்டையோ டிசைன் பண்ணுறதுக்கு சுக்கிரன் வருகிறார். ஸோ சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பொருளுக்கு வராங்க. அழகான ஒரு வடிவமைப்புக்கு, ஒரு கட்டமைப்புக்கு வராங்க. அதை துணிக்கு இவர் தான் வருகிறார். சரியா? துணிக்கு யார் சார் வரான்னா சந்திரன் வருகிறார். சந்திரன் துணிக்கு சொந்தக்காரன். பருத்திக்கு சந்திரன் தான். டெக்ஸ்டைல், துணி எல்லாத்துக்குமே சந்திரன் தான். ஸோ சந்திரன், புதன், சுக்கிரன் இவங்க 3 பேருமே துணி சம்மந்தப்பட்ட இதுக்கு வராங்க. வேத ஜோதிடத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சனி, செவ்வாய், கேது இவங்க 3 பேர் ஒன்றா நல்லா இருக்கணும், இருக்கவங்களுக்கு தான் அந்த தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சனி, செவ்வாய், கேது. சரியா? இதில் கேது, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களும் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். சரியா நேர்களே? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்கண ரீதியாக செவ்வாய், கேது, சனி நல்ல நிலைமையில் கெட்டு போகாமல் இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாய் ஆட்சி உச்சம் அடைஞ்சு, கேது சுபத்துவமாகி, கேது சனி கூடயோ கேது செவ்வாய் கூடயோ சூட்சும அளவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த இடத்துல இருந்தால் கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வருமானத்தை குறிக்கும், 4ஆம் இடம் 10ஆம் இடம் சார்ந்து இருக்கும், 7ஆம் இடம் கூட்டு தொழில் சார்ந்து இருக்கும், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் தான். 11ஆம் இடத்துலையும் இருக்கலாம், லாபஸ்தானத்திலையும் இருக்கலாம். ஸோ 2, 4, 7, 10, 11 இந்த இடத்துல சனி, கேது, செவ்வாய், கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு இந்த தையல் தொழில் நல்லா வரும். மகர ராசிக்கு சுக்கிரன், புதன் இதை நல்லா பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. சரியா? அதில் கலை நயத்தை கொடுப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு ஆர்வத்தை கொடுப்பாங்க,
அதில் வந்து புத்தி கூர்மையை கொடுப்பாங்க. அந்த டிசைன் வடிவமைப்புக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க. இப்போ சில டெய்லர் இருப்பாங்க, பார்த்தா பழைய துணி தைக்கிறதுக்கே சில டெய்லர்லாம் இருப்பான். பஜாருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த கைலி மூடுறதுக்கே சில டெய்லர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா அந்த சில அம்சம் நல்லா இருக்கும், ஆனால் சுக்கரன் போதுன்னு நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப பீக்காக இருப்பாங்க, மாடர்னாக தைக்கணுமா அவங்ககிட்ட தான் போய் கொடுப்பாங்க. சார் அவங்ககிட்ட கொடுங்க சார், அழகாக தைச்சி கொடுப்பாரு சார், சினிமா நடிகர்களுக்குலாம் அவங்க தான் சார் தைச்சி கொடுக்குறாரு, ரஜினிகாந்த் அவர் தான் தைச்சி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு ஃபேமஸான டெய்லர்லாம் இருக்கிறாங்க, பாப்புலர் டெய்லராக இருக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கரன் போதன் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அதுவும் மகர ராசிக்கு சுக்கரன் போதன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வந்து அந்த டெக்னாலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சரியா? இப்போ கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஸோ தையல் கலைக்கு வந்து அடிப்படை தேவைக்கு வந்து சனி செவ்வாய் கேது இணைவு நல்லபடியாக இருக்கணும். அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதில் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு, அதில் உச்சத்தை தொடுறதுக்கு வந்து சுக்கரன் போத நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் வந்து துணிக்குள்ள கிரகம் தான். சரியா? சந்திரன் நிலைனா துணியே இல்லை. ஓகே நேர்களே, இப்போ வந்து வேத ஜோதிடத்தின்படி மகர ராசிக்கு வந்து தையல் மிஷினை பற்றி ஓரளவு சொல்லியாச்சு. இனிமேல் தையல் மிஷினால் என்ன பலன்கள், அதில் வீட்டில் எங்கே வைக்கலாம், கடையில் எங்கே வைக்கலாம், அதில் எதுவும் தோசை நிவர்த்தி இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாங்கிறது அடுத்து சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பயன்படாது, ஆனால் சிலருக்கு பயன்படும். அது குறிப்பாக வீட்டில் இருக்க இல்லத்தரசிக்கு பயன்படும். சில பெண்கள் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, தையல் மிஷின் இருக்கிறதுனால தான் வீட்டில் பிரச்சனை வருதா, எனக்கும் புருஷனுக்கு ஆகலையா, இது நடக்குதா அது நடக்குதா அப்படிம்பாங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. தையல் மிஷின் வந்து வாழ்வாதாரம், ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கு. இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் வந்து தையல் மிஷினை வீட்டில் வச்சு துணி தைச்சு கொடுத்து அது மூலிமா குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. ஸோ எந்த ஒரு தொழில் வந்து ஒரு மனிதனை காப்பாற்றுதோ அந்த தொழிலால் மனிதனுக்கு தீங்கே வராது. இது இயற்கையுடைய நியதி. சரியா? நம்ம வந்து உழைத்து வாழ்கிறோம், யாரையும் கெடுத்து வாழலை. என்றைக்கு வந்து நம்ம உழைத்து வாழ்கிறோமோ அந்த தொழில் வந்து நமக்கு என்றைக்குமே கெடுக்காது. அதனால் தையல் மிஷின் வீட்டில் இருக்கிறதுனால தான் பிரச்சனை வருதுன்னு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. பட் அதை வைக்கிறதுக்கு சில இடங்கள் இருக்குது, சில முறைகள் இருக்குது. அதை நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். தையல் மிஷினை வந்து பொதுவாக தையல் மிஷின் வந்து இரும்பால் ஆனது, மரத்தில் அதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இரும்பால் ஆன பொருளை மரத்தில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படின்னா சனி பகவானை கொண்டு போய் செவ்வாயில் வைக்கிற மாதிரி. சரியா? சனி பகவான் வந்து இரும்பு, செவ்வாய் வந்து மரம், அதில் வைக்கிற மாதிரி. சனி செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது. அதில் கூர்மையான ஊசி இருக்கும். சரியா? ஊசி இருக்கும். பொதுவாக ஊசிங்க வந்து ராகுவை குறிக்கும். சரியா? ஊசிங்கிறது வந்து பல்லு மாதிரி. சரியா நேரில் பல்லு கீழேயும் வந்து இது பார்க்க போடுவாங்க. அந்த இதுக்கு என்ன பேர், பாபின்னு சொல்லுவாங்க. பாபிங் மாற்றுவாங்க. அதுவும் பல்லு தான். அந்த ஊசியை வாங்கி கரெக்டாக நூலை கோர்த்து விடுறது இந்த பாபின். ஸோ இது ரெண்டுமே வந்து ராகுவின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் வந்து யாருக்கு ராகு நல்லா இருக்கிறாரோ அவங்க ஈஸியாக அந்த நூலை கோர்த்துருவாங்க. சில டெய்லர் பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த நூலை எடுத்து அந்த ஓட்டக்குள்ளே கரெக்டாக விடுவாங்க, டக்குன்னு செய்வாங்க. அவங்களுக்குலாம் ராகு ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். எந்த ஒரு வேலை வந்து ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நல்லா நடக்குது, ஜருவாக நடக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராகு நல்லா இருப்பாது. அதாவது எப்படின்னா பார்த்தோன்னே அப்சர்வ் பண்ணிடுவாங்க, அந்த தொழிலில் ரொம்ப கணக்காக இருப்பாங்க. சரி, அப்படி தச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன செய்யணும்னு, அப்படியே அதில் வந்து ஒன்றி போயிடுவாங்க. ஸோ ராகு வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். ராகு வந்து எதுக்கு வருவார்னா அந்த டெக்னாலஜிக்கு வருவார், தொழில்நுட்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வருவார். ராகுவும் புதனும் வந்து ரொம்ப முக்கியமான கிரகங்க. புதன் வந்து தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சியை கொடுப்பார். அந்த தொழில்நுட்பத்திலேருந்து அடுத்து என்ன செய்யலாம், இதை எப்படி டெவலப் பண்ணலான்னு புதன் வருவார். ராகு வந்து அதுக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருப்பார். சரியா? புதனை சும்மா இருக்க விட மாட்டார். புதனை வந்து சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருப்பார். அவர் தூங்கவே விட மாட்டார். ராகு புதன் இணைவு இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில் யோசனை இருப்பாங்க. இன்றைக்கி எவ்வளவோ தொழில்நுட்பம் இருக்குது. இப்போ இந்த ஜோதிடமும் வந்து ஒரு தொழில்நுட்பம் தான். இதில் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லணும். சரியா? கிரக சேர்க்கைகளை புதுசாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ராகு கேதுகளை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து அதை என்ன செய்வாங்கன்னா தீவிர ஆலோசனை பண்ணி அந்த விஷயத்துக்குள்ளேயே போயிடுவாங்க. இந்த விஷயத்துக்குள்ளேயே போய் அதை பற்றியே சிந்தித்து புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பாங்க. இவங்களுக்கு இந்த டிஸ்கவரிங் நாலேஜ் நிறையா இருக்கும். இப்போ நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு சில பேருக்கு வந்து ராகு புதன் இணைவு நல்ல இடத்துல இருக்கும். மகரம், ரிஷபம், துலாம், கடகத்தில் கூட சரியாக வராது. மகரம், துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, இது மாதிரி இடத்துல ராகு புதன் இணைவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் நல்ல ஒரு இதாக இருப்பாங்க, யூனிக்காக இருப்பாங்க. சரியா? இந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக கண்டுபிடிப்பாங்க, டக்குன்னு டெக்னாலஜியை மாற்றுவாங்க. இவங்க வந்து வருத்தப்படவே மாட்டாங்க வாழ்க்கையில். நான் கஷ்டப்படவே மாட்டேன், எனக்கு வந்து கையில் தொழில் இருக்குது, நான் எப்படினாலும் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. செல்ஃபோனில் வந்து ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. செல்ஃபோனை வச்சு சம்பாதிக்கிறது ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. சரி, ராகுவை பற்றி இன்னொரு நாள் வீடியோ தனியாக போடுறேன். நான் நேற்று தான் தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ போட்டேன், அது எல்லோரும் நிறைய இலக்குனாங்க. மகரத்துக்கு வீடியோ போடுறேன். ஸோ ராகு வந்து அந்த ஊசிக்கு வருவார். சரியா? தையல் மிஷினை வந்து படுக்கறையில் வைக்கிறது வந்து கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கும். அதனால் தையல் மிஷினை வந்து படுக்கறையில் வச்சுக்காதீங்க. ஆனால் சில வீட்டில் ஒரு ரூமு தான் இருக்கும், அங்கே தான் மிஷினும் இருக்கும், அங்கே தான் பிள்ளைகளும் படுப்பாங்க, புருஷன் மறுபடியும் படுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இடத்துக்கு பிரச்சனை இல்லை. வீடு பெரிய வீடாக இருக்குது, பெட்ரூமில் போய் தையல் மிஷினை வைக்காதீங்க. தையல் மிஷினை வந்து தனியாக ஒரு இடத்துல வைங்க. சரியா? தையல் மிஷினுக்கு ஒரு ரூம் வச்சுக்கோங்க, டைனிங்கில் வைக்கலாம். சரியா? ஸ்டடி ரூமில் வைக்கலாம். முக்கியமாக வந்து கிச்சனில் வைக்கக்கூடாது, பெட்ரூமில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பூஜை ரூம் ஒன்று இருக்கையும் வைக்கக்கூடாது.
இதை வந்து தனியாக ஐசோலேட்டடாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம். சரி, ஏன்னா பாவகிரகங்கள் வந்து அதில் நிறைய சம்மந்தப்பட்டிருக்கு. சனி செவ்வாய் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அதை ஐசோலேட்டடாக வைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து தையல் மிஷினை வந்து எந்த திசையில் சார் வைக்கலாம் அப்படின்னா தெற்கு பக்கம் வைக்கலாம். சரியா, தெற்கு பக்கம் வைக்கலாம், தென்மேற்கு வைக்கலாம். தென்மேற்குன்னா எது சார் அப்படின்னா கன்னி மூலை. சரி, கன்னி மூலையில் வைக்கலாம். ஏன்னா கன்னி மூலையில் வெயிட் வைக்கலாம். நம்ம வீட்டில் பீரோலாம் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் வைக்கலாம். சில பேர் கன்னி மூலையில் நான் பூஜை ரூம் வச்சுருக்கேன் சார், எப்படி சார் தையல் மிஷினை வைக்கிறேன்னு சொல்கிறவங்க அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். சரியா, இல்லைனா தெற்கு பக்கம் வச்சுருங்க. வீட்டில் தெற்கு பக்கம் வச்சுருங்க. ஈசான மூலையில் வைக்காதீங்க. பொதுவாக ஈசான மூலையில் வெயிட்டே ஏற்றக்கூடாது. ஈசான மூலையில் எதுவுமே வைக்கக்கூடாது. நீர்நிலையில் தான் இருக்கணும். தண்ணி குழாய் இருக்கலாம், தண்ணி குடம் இருக்கலாம். அது ரொம்ப பெரிய பெரிய குடம்லாம் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் தையல் மிஷின் வைக்கலாமா தெற்கு பக்கம் வைக்கலாம், அல்லது தென்மேற்கு பக்கம் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும், எந்த பிரச்சனையும் கொடுக்காது. சரியா நேயர்களே, அதனால் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குற தையல் மிஷின் வந்து என்றைக்குமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. சரியா நேயர்களே, அதனால் வந்து தையல் மிஷினை வந்து நான் சொல்கிற இடத்துல வைங்க. அதுபோக வந்து விநாயகர் பெருமானோட அருள் அது இருக்குது. கேதுவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அரச மரத்தில் உட்காந்துருக்கிற விநாயகர் ஃபோட்டோ வாங்கி அந்த மிஷினில் வச்சுக்கலாம். அந்த மிஷின் பக்கத்தில் ஃபோட்டோவில் வச்சுக்கலாம். பிரச்சனையாக இருக்குது சார், எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஐயப்பாடு இருக்குது, தையல் மிஷின் இருக்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் பிரச்சனையா, நிறைய பேர் வீடியோவில் ஒன்று சொல்கிறாங்க, அவர் ஒன்று சொன்னார், இவர் ஒன்று சொன்னார், நான் காதில் அதை கேட்டேன் இதை கேட்டேன் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. சரியா, அப்படி குழப்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லா பாரத்தையும் இறைவன் மேலே போட்டுருங்க, விநாயகர் மேலே போட்டுருங்க. சரியா, விநாயகர் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். வினை தீர்ப்பான் விக்னேஸ்வரன். அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகர் படத்தை ஒன்று வாங்கிடுங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து விநாயகர் வந்து அரச மரத்துக்கு அடியில் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படி ஃபோட்டோ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அரச மரத்துக்கு அடியில் இருக்க விநாயகரை ஃபோனில் ஃபோட்டோ எடுங்க. செல்ஃபோனில் போய் ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா சில இடங்களில் அரச மரத்தில் உட்காந்துருக்க விநாயகர் ஃபோட்டோ கிடைக்காது, வெவ்வேறு டிசைனில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் ஒன்றும் கிடைக்கும், நீங்கள் ஒன்றும் பெரிய கஷ்டப்பட வேணாம். நம்ம வீட்டு பக்கத்தில் கோயிலில் அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் இருப்பார். அவர் ஃபோட்டோ அப்படி தத்துரூமாக எடுங்க, ஃபோனில் எடுங்க, செல்ஃபோனில் எடுத்து அப்படியே பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டீங்கன்னா கடையில் பிரிண்ட் அவுட் பண்ணி லேமினேட் பண்ணி கொடுத்துருவான். ஒரு 50 ரூபாக்குள்ள செலவாகும். கலர் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதை அப்படியே வீட்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா, ஈஸியாக நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும். அதாவது நேயர்களே, ஜோதிடம், சம்பிரதாயம், ஆன்மீகம், சாஸ்திரம், சடங்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்றது கற்றுக்கணும். கடவுள் நம்மளை படைச்சிட்டாரு. சரியா, அவருடைய பிள்ளைகள் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பார். பொய் சொல்லக்கூடாது, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது. கை சுத்தம் வாய் சுத்தம் இருந்துச்சுன்னா எந்த தொழிலும் பண்ணலாம். சரியா, அதன் அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் வந்து மன கிளேசத்தில் இருக்கிறீங்க, மன குழப்பத்தில் இருக்கிறீங்க, தையல் மிஷின் இருக்கிறதுனால தான் வீட்டில் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறவங்க அரச மரத்து விநாயகர் படத்தை வாங்கி தையல் மிஷினில் வச்சுருங்க. தையல் மிஷின் மேலே கூட வைக்கலாம். அது மேலே கண்ணாடி கூட சிலர் போட்டு அதில் இன்சர்ட் பண்ணி வைப்பாங்க. இல்லைன்னா ட்ராயரில் போட்டுக்கலாம். இல்லைன்னா அதுக்கு மேலே செவத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஏதோ உங்கள் சௌகரியம் தான். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பேசாமல் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். நல்ல விதமாக இருக்கும். சரியா நேயர்களே, அதனால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோவாக இருந்தாலுமே இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறது என்னென்னா, தையல் மிஷின் வந்து உங்களை கெடுக்க போகிறது கிடையாது. உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். ஒரு மிஷின் 10 மிஷினாக பெருகும். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த சாஸ்திரம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், இந்த திசைகள், இந்த மூலைகள், இந்த ஆன்மீக வழிபாடு பண்ணணும். நான் தொழில் பண்ணுறேன் சார்னா அங்கே தேவையில்லை. தொழில் பண்ணுற இடத்துக்குலாம் தேவையில்லை. நான் திருப்பூரில் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் சார், 50 தையல் மிஷின் வாங்கி போட்டு 50 லேடிஸ் வச்சு வேலை பார்க்குறேன்னா அங்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, தொழில் பண்ணுற இடத்துல உள்ள அமைப்பு வேறு. தொழில் அமைப்பு வந்துட்டாலே அங்கே சூரியனும் சனி பகவானும் வந்துடுவாங்க. சரியா, அதனால் அதுக்கு வந்து நமக்கு தோஷமே கிடையாது. சரியா, சூரியன் ஒரு எப்படின்னா முதன்மை தொழில்காரகன், சனி பகவான் வந்து 2ஆம் நிலை தொழில்காரகன். அதுவும் இந்த மிஷினுக்கு உண்டான கிரகம், இரும்புக்கு உண்டான கிரகம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெரிய லெவலில் பண்ணுறீங்கன்னா இந்த ஆச்சாரம் அனுசாசனம் பார்க்க வேணாம். வீடு வந்து குடும்பம், ஏன்னா கிரகம் வீடு வந்து குடும்பம். சரியா, அதனால் தொழில் கூடங்கிறது வேறு, நம்ம ஃபேமிலிக்கு வீடுங்கிறது வேறு. வீட்டில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஆச்சார அனுசாரம் பார்க்கணும். தொழில் கூடத்தில் இருக்கிறவங்க அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் தையல் மிஷின் வச்சுருக்கிறவங்க நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசிக்கு நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் புதனும் கெடுக்க மாட்டாங்க. செவ்வாய் வந்து ஒரு நியூட்ரல் பலனில் கொடுப்பாரு. கேது நல்ல நிலைமையில் இருந்தால் கெடுக்க மாட்டார். அதனால் மகர ராசியில் பிறந்தவங்க வீரகணபதி வழிபாடு பண்ணணும். தையல் மிஷின் வீட்டில் இருக்குன்னா வீரகணபதி வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா மகர ராசிக்கு உண்டான கணபதி வீரகணபதி தான். வீரகணபதி படத்தை வச்சும் கும்பிடலாம். சரியா, வீரகணபதி படத்தை வச்சு கும்பிடுங்க. அடுத்து வந்து செவ்வாய் அல்லது சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு சிறப்பாக படுத்திக்கோங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமை போக முடியல சார் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு வந்து சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட தோஷத்தை நீக்கும். சரியா, ஏன்னா தையல் மிஷின் வச்சு பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற கிரகங்கள் வந்து 3 கிரகங்கள் தான், சனி செவ்வாய் கேது. சரியா, இவங்களுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும்.
சுக்கிரன் புதன் சந்திரன் இந்த கிரகங்களையும் யாரையும் கெடுக்காது. சரியா? சனி செவ்வாய் கேது பாவ கிரகங்களை தான் கெடுக்கும். அந்த பாவ கிரகங்களுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா வீரகணபதி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். அடுத்து வந்து கோயிலில் போய் தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி காலபைரவரை கும்பிடலாம். தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி முடியலைன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை இரவு 8 to 9 காலபைரவருக்கு போய் கும்பிட்டுட்டு வழக்கு போட்டு வரலாம். சரியா நேயர்களே? இதை மட்டும் செய்யுங்க. இந்த தையல் மிஷினை பற்றி கவலைப்படாதீங்க. சரியா? நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மிஷின் போட்டு கரண்டில் தைச்சாலும் சரி, கால் மிதியில் போட்டு தைச்சாலும் சரி. சில பேர் வந்து மேனுவலாக தைப்பாங்க. மேனுவலான என்ன, காலை வந்து மிதியடியில் அமுக்கி தைப்பாங்க. அதெல்லாம் பழைய மிஷின் இன்னும் இருக்குது. சில லேடிஸ் எல்லாம் வீட்டில் தைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா காலுக்கு வேலை கொடுக்குறாங்கள, காலுக்கு வேலை கொடுக்குறவங்களாம் கண்டிப்பாக காலபைரவரை கும்பிடணும். சரியா? கண்டிப்பாக காலபைரவரை கும்பிடணும். மிஷின் போட்டு அடிக்கிறவங்க வந்து செவ்வாயும் கும்பிடலாம், சூரியனும் கும்பிடலாம். சரியா? செவ்வாயும் கும்பிடலாம், சூரியனும் கும்பிடலாம். ஏன்னா மிஷினில் ஓடுதில்ல, அதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறது சூரியனும் செவ்வாயும் தான். சரியா? அவங்க வந்து மனதால் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும். சரியா? சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கலாம், சிவன் வழிபாடு பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் காலபைரவர் வழிபாடு பண்ண சொல்கிறேன். காலபைரவர் கோயில் வந்து மேக்ஸிமம் சிவன் கோயில் தான் இருக்கும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமை சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா சிவபெருமானை கும்பிடுவீங்க. ஏன்னா மூலவர் சிவன் தான் இருப்பார். அப்போ இந்த கரண்டில் மிஷின் போட்டு செய்கிறாங்களே, இப்போ நிறைய பேர் இப்போ வந்து மேனுவலாக யாரும் தைக்கிறது கிடையாது, எல்லாம் மிஷின் போட்டு தான் அடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு காலபைரவருக்கு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்யலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இல்லாமல் இருந்தாலுமே அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆயிரும். சரியா நேயர்களே? இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. ஏன்னா நீ சாமானியப்பட்ட மக்கள் எத்தனையோ குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து தையல் மிஷினை நம்பி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியாக போட்டோம். இது சம்மந்தப்பட்ட தகவல் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது, தையல் மிஷினை பற்றி என்ன சந்தேகம் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பு சரியில்லை அப்படின்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஜனன ஜாதகத்தில் 3 கிரகத்தை தான் பார்க்கணும். சனி செவ்வாய் கேது இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள கேந்திரமாகவும் ஒன்றாகவும் இருந்து நல்ல இடத்துல இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. சனி செவ்வாய் உச்சமாகி நட்பு நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பகமப்பட்டு இருக்கக்கூடாது, 6-8 12 மறையக்கூடாது. சரியா? சனிக்கு செவ்வாய் 6-8 12 இருக்கக்கூடாது. சனி செவ்வாய்க்கு கேது 6-8 12 இருக்கக்கூடாது. பாவத்தொடர்பில் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் தான். இந்த பாவ கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ள கேந்திரமாக இருந்து கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா? அது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோ அந்த அமைப்பு கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா? கெட்டு போகாமல் இருக்கணும் என்ன, இயல்பு நிலையில் இருக்கணும். பாவகரமாக இருந்தாலும் அது இயல்பு நிலையில் இருக்கணும், டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். சரியா நேயர்களே? ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சரியில்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம். சரியில்லை சார் அப்படின்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதையும் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அமைப்பை சொல்கிறேன். ராகு சனியும் சேர்ந்துருப்பாங்க, எதிர்த்த இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்துருப்பாங்க. இது வந்து சரியில்லை. ராகு வந்து சனி பவனுக்கு எடுத்துட்டார். செவ்வாய் கேது ஓரளவு பரவாயில்ல. செவ்வாயை வந்து கேது வந்து சுபத்துவப்படுத்துவார். ஸோ செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ஆனால் சனி பவன் கெட்டு போயிட்டார். இவ்வளோதான். ஒன்று வருது, ஒன்று கெட்டு போச்சு. இவங்க வந்து இந்த வழிபாடு பண்ணணும். சரியா? அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல சனி பவன் இருந்தாலும் இந்த அமைப்பு சரியாக வராது. செவ்வாய் சனி தங்களுக்குள்ள 6-8 12 மறையக்கூடாது. அதே போக கேது வந்து இவங்க தொடர்பில் வரும்போது கேது வந்து மேக்ஸிமம் வந்து கிரகணம் தான் பண்ணுவார். சரியா? கிரகணம் தான் பண்ணுவார். அவர் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா? கேது வந்து கெட்டு போகாமல் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். கேது எப்படி சார் கெட்டு போவார்னு யாராச்சும் கேட்பாங்க. கேது எப்படி கெட்டு போவார், அவர் வந்து லக்கண ராசிக்கு வந்து மறையக்கூடாது. சரியா? லக்கண ராசிக்கு வந்து அவர் வந்து அந்த முக்கியமான இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? அதிர்ஷ்டம் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா அந்த பாவத்தை கெடுப்பார். மற்றபடி பாவகரம் என்கிற முறையில் கேது வந்து 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். பட்டர் மேபி கேது வந்து சனி செவ்வாய்க்கு மறையாமல் இருக்கணும். இதை ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இது 100க்கு 100 எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகாது. இதில் சில பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனை இல்லாத ஜாதகம் எதுவுமே கிடையாது. எல்லா ஜாதகத்திலையும் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா 3 கிரகங்கள் ஒரே நேரத்தில் நல்ல நிலைமையில் இருக்காது. 2 நல்லா இருந்துச்சுன்னா 1 வந்து மாறிடும். அதுதான் இயற்கையின் விதி. சரியா நேயர்களே? அதான் இயற்கையின் விதி. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னா ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து கேட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். எந்த பிரச்சனை இருந்தாலுமே நான் சொன்ன வழிபாடு தான் சிறந்தது. காலபைரவர் வழிபாடு தான் சிறந்தது. சரியா? வீர கணபதி இல்லைன்னா அரச மரத்தடியாக இருக்கிற விநாயகர் போட்டோ காலபைரவர் வழிபாடு, செவ்வாய் சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பு. ரைட் நேயர்களே? இதை ரொம்ப நீட்டிகிட்டே இருக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. என்னடா இருந்தாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டான், நம்ம ஜாதகத்தில் இப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இருப்பது இப்படியே இருந்துட்டு போட்டோம். அது என்ன சொல்லுவாங்க, நடந்தது எப்படி இருந்தாலும் நடப்பவை நல்ல வேலை இருக்கட்டும் அப்படி சொன்ன மாதிரி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா நேயர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன்.
இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. இதை வந்து மகர ராசிக்கு ஒரு ஸ்பெஷலாக தான் போடுறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய திங்ஸுக்கு போடலாம். சரியா? வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இன்னும் சில பொருட்கள்லாம் நம்ம கூடயே இருக்குது. ஹோம் அப்ளையன்ஸ் பொருட்கள். அதில் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் பண்ணுற பொருள் வந்து தையல் மிஷின் தான். மற்ற பொருட்கள் வந்து நமக்கு வந்து வருமானத்தை கொடுக்காது, நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணும். இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா அதில் வந்து நம்ம பொருட்களை வச்சுக்கலாம், பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். வாஷிங் மிஷின் வந்து துணியை துவைச்சி கொடுக்கும், மற்றபடி அதில் வருமானம் கிடையாது. சரியா? நமக்கு வந்து அது ஒரு உதவி பண்ணும் வழியே, வருமானம் கிடையாது. ஆனால் தையல் மிஷின் அப்படி கிடையாது, வருமானத்தை கொடுக்கும். ஸோ தையல் மிஷின் வருமானத்தை கொடுக்கறதுனால இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இன்னும் இதை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு. அதனால் இந்த வீடியோ இதோடு நிறைவு பண்ணிக்கிறேன். சரியா? இதுக்கு மேலே தையல் மிஷினை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் அழகுகளை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.